அடுத்தது என்ன கேட்டார்னா, இப்போ ஜமாத்தில் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தனியாக தொழுவும்போது ஒழு முறிஞ்சிருச்சின்னு சொன்னால் நம்ம விட்டுட்டு வந்து மறுபடியும் ஒழு செஞ்சுட்டு நம்மளா போய் தொழுதுக்கிறலாம். இது அடுத்தவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது, அடுத்தவங்களுக்கு தெரியவும் செய்யாது. ஜமாத்து தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒழு நீங்கி விட்டது என்று சொன்னால் ஒழு நீங்கின பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. ஆனால் ஜமாத் என்பது பல சஃப்புகளில் மக்கள்லாம் நிற்பாங்க. கடைசி சப்பில் ஒருத்தர் நின்று இப்படி ஆச்சுன்னு சொன்னால் அவருக்கு குழப்பம் கூட அவர் பாட்டுக்கு போயிடலாம். முதல் சப்பில் நிற்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா வெக்கப்படுறாரு. இது கேள்வி எதுக்காக வருதுன்னு கேட்டால், நமக்கு ஒழு நீங்கிருச்சு, நீங்கின பிறகு இப்படி இடையில பிடிச்சி போனோம்னா ஒழு நீங்கினது எல்லாம் தெரிஞ்சு போயிடும், இவ்வளோ பேர் கடந்து எப்படி போகிறது, இவ்வளோ பேர் கடந்து எப்படி போகிறதுங்கிற ஒரு கொஸ்டின் அவர் உள்ளத்தில் வரும். ரெண்டாவது இந்த மாதிரி ஒழு நீங்கிருச்சுங்கிற பெரிய பாவம் மாதிரி, பெரிய திருட்டு வேலை செஞ்ச மாதிரி, கொள்ளடிச்ச மாதிரி அவர் பெரிய ஃபீலிங்க. இது ஒரு சாதாரண ஒரு மேட்ரு, எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடியது, இது வெக்கப்படுற ஒரு மேட்ருலாம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் சில பேருக்கு வரும். ஆனால் அதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் பார்க்கக்கூடாது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி காற்று பிரிந்தவொன்னே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, கடுமையாக கோவப்பட்டு இது சிரிக்கிற விஷயமா, இது எல்லாருக்கும் உள்ளது தானே, எல்லா மனிதனும் செய்யக்கூடிய, தானே செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்காக வேண்டி ஒருத்தன் சிரிப்பானா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சமூக அமைப்பு இல்லைனா நம்ம சமூகத்தில் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய இது மாதிரி பார்க்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஓரம் தள்ளி விட்டு என்ன செய்யுங்க, ஒழு முறிஞ்சிருச்சுன்னா தொடர முடியாது, சட்டம் தான். தொட முடியாட்டி என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் தொழுகை காத்துக்கொள்வதற்காக சஃபையெல்லாம் கடந்து கிழித்து கொண்டு என்ன செய்யுங்க, ஒழு செய்து விட வேண்டும். ஆனால் ஒழு செய்த பிறகு அந்த விட்ட இடத்துலேருந்து தொழற முடியாது. அதாவது மறதியினால் தொழுகையை முறிச்சுது. இப்போ 4 ரக்காத் தொழுகை இருக்குன்னு வைங்களேன், மறந்துட்டு 2 ரக்காத்தில் முடிச்சிட்டிங்க. இப்போ ஒருத்தர் யாவப்படுத்துகிறாரு, ஆஹா நீங்கள் 4 தொழுவில் 2 தான் தொழுதிங்கன்னு, அந்த விட்ட 2 மட்டும் நீங்கள் தொழுதுக்கிறலாம். அவ்வளோதான். 4 தொழுகிற ஆள் 2ல் மறந்துட்டாருன்னு சொன்னால், மறந்துட்டு வெளியே வரைக்கும் வந்துட்டார், வந்தோன்னு யான் வருது இல்லையே, நம்ம 2 தொழுதை மட்டும் யான் திருப்பி வேகமாக முடியாது என்ன செய்யலாம், அந்த 2 மட்டும் தொழுதுட்டு சைதாசவு செஞ்சுக்கிடலாம். ஆனால் ஒழு நீங்கிருச்சின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கிலேருந்து தான் வரணும். 3 ரக்காத் தொழுது முடித்த பிறகு ஒழு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஒழு முடிச்சுட்டு ஒழு முடிஞ்சோன்னு தொழுகை உள்ளது சேர்த்து வீணாக போயிடும். நீங்கள் ஒழு செஞ்சுட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பத்துலேருந்து என்ன செய்யணும், தொழ வேண்டும். இமாம் எதில் இருக்காரோ சேர்ந்து கொண்டு, புதுசாக சேர்ந்தவர் எப்படி தொழுவாரோ, எத்தனை ரக்காத்து இமாமோட கிடைக்கிறதோ அதை தொழுவார், மீதி உள்ளதை எந்திரிச்சு தொழுவார் இல்லையா, அது மாதிரி தான் செய்யணும். அதனால் முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் துவக்கத்திலிருந்து தொழ வேண்டும்ங்கிறது ஒரு விஷயம். சஃப்பில் இருந்தாலும் நீங்கள் சஃபை கிழித்து கொண்டு என்ன செய்யணும், வெளியே வந்துடணும். ஏன்னா ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க.